வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கலந்தாய்வில் மனிதன் பிறந்தது எதற்காக? மிக மிக அற்புதமான ஒரு தலைப்பு. மிகப்பெரிய ஆழ்கடல் இது. இந்த ஆழ்கடலுக்குள்ள ஆழ்ந்து ஆழ்ந்து போனோம் அப்படின்னா அரிதற்கரிதான பலவிதமான முத்துக்கள் இருக்கு. இந்த முத்துக்கள் எனக்கு என்னால முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு 12 வினாக்களா எடுத்து ஐயாவினுடைய கருத்தை அப்படியே கொடுத்திருக்கேன். இப்போ கருத்துக்குள்ள போகலாம். வாழ்க வளமுடன். மனிதன் பிறந்தது எதற்காக? இந்த பூமியில் ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் அமைந்தவை. இதில் குறிப்பாக மனிதனுக்கு மட்டும் அவனது பிறப்பின் ரகசியத்தையும் அதன் அவசியத்தையும் அறியணும் என்பதை பார்த்தால் நமது ஔவையினுடைய பாடல் வரிகள் நினைவுக்கு வரும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி பிறந்திடுமே. இது ஔவையினுடைய பாடல் வழிகள் இருந்து மனிதனின் பண்புகளாக நாம் அறிய முடிகின்றது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைவது ஆன்மீகம். இப்ப இந்த முதல் வினா பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீகத்தின் அடிப்படை தத்துவம் என்ன? ஆன்மீகத்தின் அடிப்படை தத்துவம் என்ன? ஒரே வரியில் முடியுது. மனிதன் மனிதனாய் வாழ்வது. அவ்வளவுதான். ஆன்மீகத்தின் அடிப்படை தத்துவம் என்பது மனிதன் மனிதனாய் வாழ்வது. அதன் பிறகுதான் மனிதனாய் பிறந்ததின் நோக்கத்தை உணர்வது. மனிதன் மனிதனாய் வாழ்வது, அதன் பிறகுதான் மனிதனாய் பிறந்ததின் நோக்கத்தை உணர்வது. இப்ப இரண்டாவது நாள் போலாம் பாருங்க. இந்த மனித உயிரினுடைய தேவை என்ன? இந்த மனித உயிரினுடைய தேவை என்ன? இந்த உயிருக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இறை உணர்வு பெற வேண்டும் என்பது மட்டுமே. ஒரே வரியில் முடிஞ்சிருச்சுங்க. இந்த மனித உயிரினுடைய தேவை என்ன? இறை உணர்வு பெற வேண்டும் என்பது மட்டுமே. ஒரு உதாரணத்துக்கு வராங்க, கொடுக்கறாரு பாருங்க ஐயா. ஒரு குழந்தை பிறக்கிறது. அது எதனால் எதற்காக பிறக்கிறது என்றால், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து பிறந்தோம். ஆனா இந்த நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் என்று நம்முடைய மகரிஷி அவர்கள் கூறுகிறார். இந்த கருத்தையும் ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய நண்பனி ஐயாவினுடைய சமுதாயத்தின் மீது ஏற்படக்கூடிய அந்த சாடலையும் கொடுக்கிறாரு பாருங்க. உலகத்தில் உடலோடு உயிரோடு மனிதர்களாய் பிறந்துவிட்ட பிறகு எதற்காக இந்த உடலை உருவாக்கினோம் என்பதை மறந்து, என்ன நோக்கத்திற்காக உடலை உருவாக்கினோம் என்பதையே மறந்துவிட்டோம் என்பதை விட, இந்த சமுதாயத்தால் மறக்கடிக்கப்பட்டு விட்டதே, இதுதான் உண்மை அப்படிங்கிறார். இந்த சமுதாயத்தின் மீதும் தன்னுடைய ஆதங்கத்தை ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாரு பாருங்களேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன் பாருங்களேன். உலகத்தில் உடலோடு உயிரோடு மனிதர்களாய் பிறந்து விட்ட பிறகு, இது ஒரு அடிக்கோடிட்டே வச்சுக்கலாம். உடலோடு உயிரோடு மனிதர்களாய் பிறந்து விட்ட பிறகு எதற்காக இந்த உடலை உருவாக்கினோம் என்பதையும் மறந்து, என்ன நோக்கத்திற்காக உடலை உருவாக்கினோம் என்பதையும் மறந்து விட்டோம் அப்படின்னு சொல்றதை விட, இந்த சமுதாயத்தால் மறக்கடிக்கப்பட்டு விட்டதே உண்மை என்று அந்த சமுதாயத்தின் மேல அவ்வளவு ஒரு தாக்கம். எப்ப எடுத்தாலும் எந்த தலைப்பு எடுத்தாலும் சமுதாயத்தில் நச்சுன்னு ஒரு பாயிண்ட் ஒண்ணு வச்சுட்டுதான் ஐயா அடுத்த தலைப்புக்கு வருவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா,
புலன் உணர்வுகளை உணரும் விதம். இதை இரண்டா பிரிச்சிருக்காங்க பாருங்க. புலன் உணர்வுகளை உணரும் விதம் 2 முறைகளா விளக்கியிருக்காங்க. இது நீங்க அடிக்கோடிட்டு வச்சுக்கலாம். ஒன்று புலன் உணர்வை ஊட்டுதல், ஃபீட் பண்றது. இரண்டாவது புலன் உணர்வை உணரச் செய்தல், ஃபீல் பண்றது. ஒண்ணு ஃபீடு, இன்னொன்னு ஃபீல். பாருங்க, முதல் ஒண்ண பார்க்கலாம். புலன் உணர்வை ஊட்டுதல். இதில் ஒரு குழந்தையா இருக்கும் பொழுதே அந்த குழந்தையின் தேவை என்ன அப்படிங்கிறது அதனுடைய தேவையின் அடிப்படையில் மட்டும்தான் கொடுத்தாவே போதும். அதை தாண்டி வேற எதுவுமே தேவையில்லை. ஆனா இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்களா, இந்த புலன் மூலமாக எப்படியெல்லாம் விதவிதமாக அனுபவிக்க வேண்டும் என்று இந்த சமுதாயம் என்னென்னலாம் கொடுத்திருக்குதோ அந்த சமுதாயத்தின் மயக்கத்தில் கட்டுண்டு அந்த குழந்தை உணர்வதற்கு இடமே கொடுக்கறது இல்லை. ஆனா பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இந்த சமுதாயம் அவர்கள் அந்த 5 புலன்கள் மூலமா என்னெல்லாம் உள்வாங்கியிருக்காங்களோ அந்த உள்வாங்கியதை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு திணிக்கிறாங்க. சோ அந்த குழந்தை அங்க புலன்கள் மூலமாக எந்த விதமான உணர்வுமே அந்த குழந்தைங்க தெரியல. இது உணர்வை ஊட்டுதல் முதல்ல. இரண்டாவது பாருங்க, புலன் உணர்வை உணரச் செய்தல். இந்த 5 புலன்களையும் அந்த குழந்தைங்க எப்படி உணர்றாங்க அப்படிங்கிறதையும் விளக்கிருக்காரு பாருங்க. முற்காலத்தில் 5 புலன் உணர்வையும் உணர்த்தி காட்ட வேண்டும், அடிக்கோட்டிட்டே வச்சுக்கலாம். உணர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக நாக்குல என்ன பண்ணுவாங்களா, குழந்தைங்களுக்கு அந்த தேன் சொட்டு கொடுப்பாங்க. நமக்கெல்லாம் குழந்தை பிறந்த உடனே சர்க்கரை தண்ணி கொடுக்குறோம்னு நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேன், அந்த இனிப்பு என்ற சுவையை அந்த குழந்தைங்க உணரணும் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அந்த காதின் மூலமா அந்த ஒலி அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளுகிழுப்பை மூலமா அந்த சப்தத்தினுடைய உணர்வை தெரியணும்னுட்டு அந்த கிளுகிழுப்பை காட்டுவாங்க. அப்ப குழந்தை என்ன பண்ணும், எந்த பக்கம்லாம் ஒலி வருதோ அந்த பக்கம் திரும்பி எப்படின்னு பார்க்கும். ஸோ அப்ப செவி நல்லா கேட்குது அப்படிங்கிற ஒரு உணர்வையும் குழந்தைங்க கண்டுபிடிச்சாங்க பெரியவர்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்கள், ஒரு பார்வையினுடைய திறன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, குழந்தைங்களுடைய பார்வை திறன் நல்ல செழிப்பா இருக்கான்னு தெரியறதுக்கு ஒரு பொம்மையை காட்டுறோமே, இப்படியும் அப்படியே அசைச்சாங்கன்னா அந்த பார்வை கண்கள் இப்படியும் அப்படியே அசையும். இந்த குழந்தைங்க பொம்மை எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், பார்வை போய் போய் வரும். அப்ப கண்கள் மூலமாவும் அந்த குழந்தைகள் உணர்வு, ஒரு பார்வை திறனையும் அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ முற்காலத்தில் குழந்தைகள் இந்த 5 புலன்களையும் உணரும் விதமாக உணர்ந்திருக்கிறாங்க. புலன்கள் 2 விதமாக இருக்குது. ஒன்று ஊட்டுதல், புலன் உணர்வை ஊட்டுதல். மற்றொன்று உணரச் செய்தல். அப்ப இந்த 2ல எது இந்த குழந்தைகளுக்கு, இக்கால குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது பெற்றோர்களாகி நம்ம தெல்ல தெளிவா நம்மளால உணர முடியும். இரண்டாவது அப்படிங்கிறது இந்த புலன் உணர்வை உணரச் செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவாதான் இருக்கு. இப்போ ஊட்டுதல் தான் என்ன இருக்குது, அதிகமா இருக்கு. அடுத்து தேவையில்லாமல் ஒரு மயக்கத்தில் சென்று புலன் வழியாக நமது உயிர் ஆற்றலையே அழிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய சமுதாயம் சென்று விட்டது. இதுலயே லாஸ்ட் பாருங்க, அழக ஒரு பஞ்சம் தான். தேவையில்லாமல் ஒரு மயக்கத்தில் சென்று புலன் வழியாக நமது உயிர் ஆற்றலையே அழிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய சமுதாயம் சென்று விட்டது. அப்போ புலன் மயக்கத்தினால் ஏற்பட்ட உணர்வுகள் உண்மை உணர்வுகளை மறைத்து விடுகிறது. இது முக்கியமான ஒரு வரி. புலன் மயக்கத்தினால் ஏற்பட்ட உணர்வுகள் உண்மை உணர்வுகளை மறைத்து விடுகிறது. மறக்கடிக்கப்பட்ட இந்த உண்மை உணர்வுகளை நினைவுபடுத்தவே ஞானிகள், மகான்கள் இவ்வுலகில் தோன்றினார்கள் என்று கூறிய நம்முடைய ஐயா அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்களா. தெய்வீக தன்மை கொண்ட குழந்தைகளை கெடுப்பது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு கருத்து. தெய்வீக தன்மை கொண்ட குழந்தைகளை கெடுப்பது அல்லது கெடுக்கச் செய்வது அதன் பெற்றோர்கள், உறவினர்கள், அவர்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் மற்றும் இச்சமுதாயம் என்று ஓஷோ அவர்கள் கூறிய கருத்தையும் இங்க என்ன பண்றாங்க ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க. தெய்வீகத்தன்மை கொண்ட குழந்தைகளை கெடுப்பது அல்லது கெடுக்கச் செய்வது அதன் பெற்றோர்கள், உறவினர்கள், அவர்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் மற்றும் இச்சமுதாயம் என்று ஓஷோ அவர்கள் கூறுவதாக கூறியிருக்காங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் இப்பொழுது இந்த காலத்து சூழல் எப்படி இருக்குன்னா ஊட்டுதல் என்ற ஒரு புலன் உணர்வை மட்டும்தான் குழந்தைங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கிறார் ஐயா.
அடுத்ததாக இந்த மனித வாழ்வினுடைய நோக்கம் எது? அது எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத விளக்குறார் பாருங்க. இது 2ஆ பிரிச்சுக்கலாம் நம்ம. ஒன்று வந்து மனித பிறவியினுடைய நோக்கம், மற்றொன்று வாழ்வின் நோக்கம். ஒன்று மனித பிறவியினுடைய நோக்கம், மற்றொன்று வாழ்வினுடைய நோக்கம். மனித பிறவியின் நோக்கம் என்பது இறைநிலை உணர்தல் மட்டுமே. மனிதனுடைய வாழ்வு என்பது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை மனதால், இந்த மனதால் என்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மனிதனுடைய வாழ்வு என்பது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை மனதால் என்ன செயல்கள் எல்லாம் செய்கிறோமோ அதுவே வாழ்தல் என்று அர்த்தம். அப்ப இந்த மனம் சொல்லக்கூடிய செயல்கள் எதெல்லாம் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இந்த மனம் போன போக்குன்னு சொல்றாங்க பாத்தியா, அந்த மாதிரி செயல்ல நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ அந்த செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்றாரு. அடுத்தது வாழ்வினுடைய நோக்கம். ஒன்று வந்து மனித பிறவியினுடைய நோக்கம், மற்றொன்று வாழ்வினுடைய நோக்கம். இப்ப இந்த வாழ்வினுடைய நோக்கம் பார்க்கலாம் பாருங்க. வாழ்வின் நோக்கம் என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இடைப்பட்ட, நான் இந்த ஒரு வார்த்தை சொல்லல. வாழ்வின் நோக்கம் என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் இயற்கை தத்துவங்களையும் ஒழுக்க பழக்கங்களையும் கற்று தெளிந்து அதன் வழி நடப்பதே ஆகும். நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன்னு சொன்னேன் தெரியுமா? அது என்ன வார்த்தைன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. வாழ்வின் நோக்கம் என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இடைப்பட்ட வாழும் காலத்தில், அந்த வாழும் என்பதை முதல்ல உங்களுக்கு நான் சொல்லல, இப்ப சொல்றேன் பாருங்க. வாழ்வின் நோக்கம் என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இடைப்பட்ட வாழும் காலத்தில். எல்லாரும் தான் வாழறோம். ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, இயற்கை தத்துவங்களையும் ஒழுக்க பழக்கங்களையும் கற்று தெளிந்து அதன் வழி நடப்பதுதான் வாழ்வின் நோக்கம். எவ்வளவு அழகா பிரிச்சு கொடுத்திருக்காங்க பாருங்க ஐயா. ஒன்று மனித பிறவியினுடைய நோக்கம், மற்றொன்று வாழ்வினுடைய நோக்கம். மனித பிறவியின் நோக்கம் என்பது மனதால் நீ எப்படியெல்லாம் உன்னுடைய மனது என்னெல்லாம் சொல்லுதோ அப்படிலாம் நீ வாழறது ஒரு வாழ்க்கை. ஆனா நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் அதேதான் அங்கேயும் கொடுத்திருக்காங்க. மனித பிறவியோட நோக்கம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பிறப்புல இருந்து இறப்பு இருக்குது, நோக்கத்திலையும் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இருக்குது. ஆனா இந்த இரண்டுக்கும், இந்த இரண்டு நோக்கத்திற்கும் இடையே ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் மாற்றி அமைச்சிருக்காரு. மனித பிறவியின் நோக்கத்திற்கு மனம், அது ஒரு அடிப்படை. வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறது வாழும் தன்மை. ஐயாவினுடைய கருத்து வந்து எனக்கு மாளல, படிச்சு மாளல. அது எத்தனை கோர்த்து எடுக்கவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்திருக்கேன். ஐயோ நாராயணா! மனித பிறவியின் நோக்கம் என்பது இறைநிலை உணர்தல் மட்டுமே. மனிதனுடைய வாழ்வு என்பது பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை மனதால், திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த வார்த்தையை நீங்க அடிக்கோடிட்டே வச்சுக்கலாம், மனதால் என்ன செயல்கள் எல்லாம் செய்கிறோமோ அதுவே வாழ்தல். ஆனா வாழ்வினுடைய நோக்கம் அப்படிங்கும் பொழுது பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இடைப்பட்ட வாழும் காலத்தில் இயற்கை தத்துவங்களையும் ஒழுக்க பழக்கங்களையும் கற்று தெளிந்து அதன் வழி நடப்பதே ஆகும். அதுதாங்க வாழ்வினுடைய நோக்கம். முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து 7வது வினாக்கள் பாருங்க. மனிதன் பிறந்தது எதற்காக என்ற தலைப்பிலிருந்து இந்த 7வது வினா கொடுத்திருக்கேன். வாழ்வின் நோக்கம் இறைநிலை அடைவதா அல்லது இறைநிலை உணர்வதா? 2. ஒன்று வாழ்வின் நோக்கம் இறைநிலை அடைவதா, மற்றொன்று இறைநிலை உணர்வதா? இறைநிலை அடைவது என்றால் இறைவனாகவே மாறிவிடுதல் என்பது. சரிங்களா? அப்படி மாறிய அந்த க்ஷணம் உணர்வு என்பது அங்கு கிடையாது. எந்த ஒரு விருப்போ வெறுப்போ பகையோ கோபமோ மகிழ்ச்சியோ துன்பமோ அழுகையோ எதுவுமே வராது. நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே பஞ்சபூதம் தான். சாந்தி அப்படிங்கிறது ஒரு பஞ்சபூதம். அது என்னுடைய பேச்ச கேட்கறன்னு ஒரு பஞ்சபூதம், அவ்வளவுதான். வேற எதுவுமே இருக்காது. ஒரு உருவமோ ஒரு பெயரோ ஒரு தனிப்பட்ட குணாதிசயமோ எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒன்று. எல்லாம் பஞ்சபூதம் தான். இதை தவிர வேற எதுவுமே இருக்காது.
சோ இறைநிலை அடைவது என்றால் இறைவனாகவே மாறிவிடுதல். அப்படி மாறிய அந்த க்ஷணம் உணர்வு என்பது அங்கு கிடையாது. அந்த உணர்வுகளுக்கே அங்க வேலை கிடையாது. இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் ஐயா கொடுத்திருக்காரு பாருங்க. உப்பினால் செய்யப்பட்ட பொம்மை கடலின் ஆழத்தை பார்ப்பதற்காக கடலுக்குள் குதிக்குதாம். உள்ளே செல்ல 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 அந்த உப்பு என்ன பண்ணுது? கரைந்து 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 அது கடல் நீராகவே மாறிவிட்டது. அதுபோல இறைவனாக மாறுதல் என்றால் மாறிய பிறகு எந்த உணர்வுமே அங்க இருக்காதுங்க. ஒரு உணர்வற்ற நிலை. அந்த உணர்வற்ற நிலைதான் என்னது? இறைநிலையை அடைவது. இப்ப நம்முடைய மகரிஷி ஐயா கூறக்கூடிய அந்த எண்ண மன அலைச்சூழலை ரொம்ப அழகா இங்க கொடுத்திருக்காரு பாருங்க ஐயா. மனம் பீட்டா என்ற அலைச்சூழலில் 14லிருந்து 40. நமது தவத்தில் முதலாவதாக ஆகினை தவம் கொடுக்கும் எந்த நிலை அப்படின்னா 8லிருந்து 13 என்ற ஆல்பா நிலைக்கு குறைப்பது. இந்த துரிய தவம் கொடுக்கும் பொழுது மனம் எந்த நிலைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4லிருந்து 7 இந்த நிலைக்கு கொண்டு வருமா. ஏன் உடனே இங்க தவநிலைக்கு வராங்க அப்படின்னா, நீ இறைநிலைக்கு வரணும்னு ஆசைப்படுற, இறைநிலைய உணரணும்னு ஆசைப்படுற. அப்ப அதுக்கெல்லாம் எது முக்கிய காரணமா அமையும் அப்படின்னா, உன்னுடைய மன அலைச்சூழலை நீ எப்போ ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரியோ அப்பதான் அதனை இறைவனை நீ உணர முடியும் அப்படிங்கிற கருத்தை அதுக்கு கீழே கொடுக்கிறார். அதுதான் இந்த தவத்துக்கு கொண்டு வந்தது. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா டெல்டா நிலையில் துரியாதீத தவம் எடுக்கும் பொழுது நம்முடைய எண்ண அலைச்சூழலானது 1லிருந்து 3 என்ற அந்த அலைச்சூழலில் குறைப்பதாக இருக்குமா. ஆனா 0 என்ற ஒரு அலை வேகத்தில் மனம் ஒன்று இருப்பதில்லை. 0 என்ற அலை வேகத்தில் மனம் என்ற ஒன்று இருப்பதில்லை. ஏன்னா அது இறைவனாகவே மாறிவிட்ட நிலையாம். எவ்வளவு அழகா கூறிருக்காங்க பாருங்களேன். நம்ம ஐயா என்ன சொல்றாங்க பாருங்க. 1லிருந்து 3 என்ற அலைச்சூழலுக்கு மட்டும்தான் இருக்குமா. நீ 0த்துக்குள்ள போகவே முடியாது. மகரிஷி ஐயாவுடைய கருத்து. நீ 0 நிலைக்கு வர முடியாது. நீ வேணா வச்சுக்கலாம் 1லிருந்து 3 இந்த இறைநிலையோட நீ உணர்ந்து ஒன்றி கலக்கலாம். ஆனா அந்த இறைநிலையோட ஒன்றா மாறிட முடியாது. அந்த மாறக்கூடிய நிலை எது அப்படின்னா 0 அப்படிங்கிறார். நம்முடைய நம்முடைய நன்மினி ஐயாவுக்கு இசை மீது ஒரு அதீதமான ஒரு ஆர்வம் இருக்கும் பாருங்க. இந்த 0 அப்படின்னு சொன்ன உடனே கவியரசருடைய ஒரு பாடலை கொண்டு நீங்க கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த 0 சொன்னோடனே நினைச்சேன் ஐயா இந்த பாட்டு வரும்னு கரெக்டா கொடுத்துட்டாங்க. 0த்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ஒரு அழகான பாடல் இது. எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இதுக்கு முன்னாடி தெரியாது. மகரிஷி ஐயா அவர்கள் கூறுவது போல 0லிருந்து 3 என்பதற்கு பதிலாக 1லிருந்து 3 என்ற அலைவேகத்தில் இறைநிலையை நெருங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இறைநிலையை நெருங்கத்தான் முடியும். பார்த்துக்கோங்க. அப்ப சுத்த வெளியோடு இணைந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறார் நம்முடைய மகரிஷி ஐயா. 1லிருந்து 3 என்ற நிலையில் இறைநிலையோடு இணைந்து நிற்கிறோம். ஆனால் இறைவனாக மாறுவது இல்லை. இது நம்ம ஐயாவுடைய கருத்து. எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு பாருங்க. 1லிருந்து 3 இந்த நிலையில் இறைநிலையோடு இணைந்து நிற்கிறோம். ஆனால் இறைவனாக மாறுவது இல்லை. அதனால்தான் இறைநிலையோடு இணைவது என்பதை இறை உணர்வு பெறுவது என்கிறார். பாருங்க. இப்ப முதல்ல கேட்டோம் இல்லையா, மனிதன் பிறந்தது எதற்காக அப்படிங்கிற ஒரு 7வது வினாவிற்கான விடை இப்ப இறுதியில கொடுத்துட்டாரு பாருங்க. வாழ்வின் நோக்கம் இறைநிலை அடைவதா அல்லது இறைநிலை உணர்வதா? அப்ப நமக்கு இது தேவை, இறைநிலையை உணர்வது. சரிங்களா? இறைநிலையை உணர்வது. இது மட்டும்தான் வாழ்வினுடைய மனித பிறப்பிற்கான நோக்கம் அப்படின்னு தெள்ள தெளிவா ஐயா கூறியிருக்காங்க. அப்போ மனித பிறவியின் அல்லது வாழ்வின் நோக்கம் எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த இறை உணர்வு 1லிருந்து 3 இந்த அலைச்சூழலில் பெறுவதே ஆகும்.
அதற்கு பிறகுதான் என்ன பண்ண முடியுமா? இறைநிலையை அடைய முடியும். அதாவது இந்த பூஜ்யமான அந்த அலைச்சூழல் வேகத்தை நம்ம உணர முடியும் அப்படின்றார். அடுத்ததாக ஒரு 8வது வினாய் கொடுத்திருக்குது. இறைநிலையை உணரும் தகுதி எந்த பிறவிக்கு உண்டு? இறைநிலையை உணரும் தகுதி எந்த பிறவிக்கு உண்டு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இறைநிலையை உணரக்கூடிய தகுதி மனித பிறவிக்கு மட்டுமே உள்ளது, அல்லது மனித மனதிற்கு மட்டுமே உள்ளதாம். ஆனால் அந்த மனம் என்ன பண்ணுதாம்? உலக பொருட்களின் மயக்கத்தில், உறவுகளின் மயக்கத்தில் சிக்கிக் கொண்டு விட்டதால் இறை உணர்வை உணர மறுக்கிறது. வேறு எந்த உயிரினங்களுக்கும் இறைநிலை உணர்வதற்கான தகுதி கொடுக்கப்படவில்லை. வேற எந்த உயிருக்குமே இறைநிலை அப்படிங்கிற உணர்வை பெறுவதற்கான தகுதி கிடையாதுங்க. ஆனா மனித பிறவிக்கு மட்டும்தான் அப்படி ஒரு தகுதியை இறைவன் கொடுத்துக்கிறார். ஆனா அதையும் நம்ம என்ன பண்றோமா, இந்த உலகத்தினுடைய மயக்க சூழலையும் உறவுகளின் பிணைப்பிலையும் சிக்கி சிதைஞ்சு போய் கிடக்குறோம் அப்படின்னு ஐயா தன்னுடைய ஆற்றாமையை அப்படி வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மனித பிறவியின் வாழ்வியல் நோக்கம் எப்படி அமைய வேண்டும்? நீங்க எந்த கருத்தை எடுத்துக்கிட்டாலும், எந்த நூலை கொடுத்தாலும், நம்முடைய நண்பனி ஐயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் உயர்படிகள் 3, தேவைகள் 3 தாண்டி எங்கேயுமே போக மாட்டாங்க. இப்ப பாருங்க, மனித பிறவியின் வாழ்வியல் நோக்கம் எப்படி அமைய வேண்டும் பார்த்தோம் அப்படின்னா, மனித பிறவியின் வாழ்வியல் நோக்கம் நமது குரு மகரிஷி அவர்கள் அருளிய வாழ்க்கை தத்துவங்கள் 12 படி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றார். வந்துட்டார் பாருங்க. தேவைகள் 3, அவை என்னென்னு பார்த்தா தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் உயர்படிகள் 3. இதில் தேவைகள் 3ம் காப்புகள் 3ம் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது. அறநெறிகள் 3ம் அறிவின் உயர்படிகள் 3ம் ஆகிய இவை 2ம் மனிதனுக்கு மட்டுமே. தேவைகள் 3, காப்புகள் 3 இவை 2ம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆனால் அறநெறிகள் 3, அறிவின் உயர்படிகள் 3 இவை மனிதனுக்கு மட்டுமே அப்படிங்கிறார். ஏனென்றால் ஏன் அப்படின்னா, அதுதான் முழுமை பேறு மற்றும் முக்தி அடையும் தகுதியை பெறச் செய்வதாக இருக்கும். மனித உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும் என்றால் தேவைகள் 3ஐயும் அலட்சியப்படுத்தாமல் அதன் தேவைக்கு ஏற்றாற்போல் அனுபவம் செய்து நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஐயா. பாத்தீங்கன்னா பக்கம் 172 புத்தகம் வச்சிருந்தா கூட நீங்க பார்க்கலாம். பக்கம் 172 2 வினாக்கள் கொடுத்திருப்பாங்க. இந்த 2 வினாக்கள்ல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, ஆசை நல்லதா? இன்னொன்னு இயற்கை துன்பம் என்றால் என்ன? இந்த 2 வினாக்களும் அதுல அடங்கியிருக்கும். ஐயா நிறைய ரொம்ப விளக்கம் அதிகமா கொடுத்திருப்பாங்க. நான் கொஞ்சமா கொடுத்திருக்கிறேன். நீங்க புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா நல்லா அழகா படிக்கலாம். இன்னும் நிறைய கொடுத்திருக்கோம். அந்த கருத்துக்கள் நிறைய இருக்குது அதுல. ஆசை நல்லதா? இந்த வினாவிற்கான விளக்கம் பார்க்கலாம் நம்ம. தேவைகள் 3ம் அத்தியாவசியம் என்று இருக்கும் பொழுது அதனை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதனை நிறைவேற்றுவதற்கான அடிப்படையில் தோன்றும் ஆசை நல்லது. தேவையான ஆசைதான். நம்முடைய தேவைக்கு ஏற்ப அது நிறைவேறணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அந்த ஆசை நல்ல ஆசை. தேவையின் அடிப்படையில் எழுவதுதான் ஆசை. அது இயற்கை துன்பமாகிய தேவைகள் 3ஐ மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். சரிங்களா? இந்த ஆசை என்பது துன்பம் அல்ல. அட ஐயாவே சொல்லிட்டாங்கப்பா. அப்பா ஆசை அப்படின்னா துன்பமே இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு ஒரு ஒரு அது வேணாம், அது விட்டுருங்களேன். அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லி ஒரு நூலும் வந்திருக்கு, அதையும் பார்த்துட்டோம். ஆனா ஆசை என்பது துன்பம் அல்ல. துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு எண்ணம். இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் ஆசை என்று ஐயா கூறிய பிறகு சொல்றாங்க பாருங்க. இயற்கை துன்பம் என்றால் என்ன என்ற வினாவிற்கும் ஒரு அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த தேவைகள் 3ஐ நிறைவேற்றாததினால் எழக்கூடிய துன்பம் தான் இயற்கை துன்பமா. இப்ப இயற்கை துன்பம் என்றால் என்ன ஒரு வினாவுக்கு பாத்தீங்கன்னா,
தேவைகள் மூன்றை நிறைவேற்றாததினால் எழக்கூடிய துன்பம் தான் இயற்கை துன்பமா. அப்ப இந்த இயற்கை துன்பத்தை போக்கும்போது நமக்கு இன்பம் என்ற ஒரு உணர்வு கிடைக்குமா? இந்த இயற்கை துன்பம் என்பதை இன்னும் ஒரு தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பசி, தாகம், தட்பவெட்ப நிலையிலிருந்து பாதுகாப்பு, உடற்கழிவுகளின் உந்து வேகம். சரிங்களா? இந்த மூன்றும் இல்லாத உயிரினங்களே கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும் இது பொதுவான ஒன்று. இதனை சரியாக நிறைவேற்றாத போது விளைவதுதான் இயற்கை துன்பம் அப்படின்றார் நம்ம ஐயா. சரிங்களா? இப்போ இந்த இயற்கை துன்பத்துக்கே பார்த்துட்டோம். இயற்கை துன்பத்துல மனித பிறவியினுடைய வாழ்வை நோக்க நம்ம பார்த்திருக்கோம். அது எப்படி அமையணும்னு பார்த்திருக்கோம். அதற்கு பிறகு பக்கம் 172ல ஆசை நல்லதா அதையும் பார்த்திருக்கோம். இயற்கை துன்பம் என்றால் என்ன, இந்த வினாக்குள்ள நம்ம விரியும் பார்த்திருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பக்கம் 174. இது ஒரு முக்கியமான பகுதிங்க. மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. ஆன்ம விடுதலை பெறுதல் என்றால் என்ன? ஒரு வினா இருக்கு. இந்த வினாவிற்கு நம்முடைய ஐயாவினுடைய விளக்கத்தை பாருங்க. மகரிஷி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆகினை தவம் நமக்கு அளித்ததனுடைய முக்கிய காரணம் தேவைகளை தேவையின் அளவில் நிறுத்தி விடுவதற்காக அப்படின்னு கூறியிருக்கார். நம்முடைய தேவைகளை தேவையின் அளவில் நிறுத்தி விடுவதற்காக மட்டுமே ஆகினை தவம். இந்த ஆகினை தவம் என்பது நமது 5 மையங்களை, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி என்ற இந்த 5 மையங்களையும் தாண்டி 6வது மையத்தில் 5 புலன்களை கடந்து புலன் உணர்வுகளில் இருந்து விலகி புலன் கடந்த அறிவாய் 6ஆம் அறிவாய் நிலைப்பது. அதீத புலன் மயக்கத்தில் இருந்து விடுதலை பெற செய்வதுதான் ஆகினை தவம். அப்ப நமக்கு மகரிஷி ஐயா ஏன் நமக்கு முதல் 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 ஆகினை தவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பின்னாடி ஏகப்பட்ட மயக்கம் உனக்கு வருது. அந்த மயக்கத்தெல்லாம் நீ முன்னாடியே என்ன பண்ணணும், புரிஞ்சுட்டு எனக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காகவே எத்தனை ஞானம் பாருங்க நம்முடைய மகரிஷி. இறைநிலையோட ஒன்றிய இறைவனே மறு அவதாரம். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, பின்னால் வரக்கூடிய துன்பத்திற்கு முன்னாடியே நமக்கு அணை கட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆகினை தவம் என்ற ஒன்றை முதன் முதல் நமக்கு கொடுத்தாச்சு. அதீத புலன் மயக்கத்தில் இருந்து விடுதலை பெற செய்வதுதான் ஆகினை தவம். ஆகினை தவம் தொடர்ந்து சரியாக செய்யும் பொழுது புலன் மயக்கத்தை குறையச் செய்யும். பின்னர் படிப்படியாக விடுதலை பெற செய்யும். ஆன்ம விடுதலை அப்படிங்கிறது இங்கே வந்துட்டுங்க. அதீத புலன் மயக்கத்தில் இருந்து விடுதலை பெற செய்வதுதான் ஆகினை தவம். ஆகினை தவம் தொடர்ந்து சரியாக செய்யும் பொழுது புலன் மயக்கத்தை குறையச் செய்யும். பின்னர் படிப்படியாக விடுதலை பெறச் செய்யும். எனவே ஆகினை தவம் என்பது பெறுவதற்காக அல்ல, விடுவதற்காக மட்டுமே. பாருங்களேன், ஆகினை தவம் செய்தா எல்லாத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம், நாம் நினைத்ததை அடைந்து விடலாம், நீங்கள் என்ன வேண்டுமோ அதை பெற்று விடலாம். இல்ல, பெறுவதற்காக அல்ல, விடுவதற்காக மட்டுமே ஆகினை தவம். மகரிஷியின் ஆன்மீக பயிற்சிகள் முழுவதுமே எதையும் பெறுவதற்காக அல்ல. ஒட்டுமொத்த பயிற்சியுமே ஒன்றையும் பெறுவதற்காக அல்ல, விட வேண்டியதாக மட்டுமே இருக்கிறது. விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியதை அந்த இடத்திலேயே காண முடியும் என்று அருட்தந்தை கூறுவார் என்றும், இதைத்தான் ஆன்ம விடுதலை பெறுதல் என்றார்கள் என்றும், விடுவதால் கிடைப்பதே விடுதலை, விடுவதே நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா நம்ம ஐயா இங்க கூறியிருக்காங்க. சரி, எல்லாம் முடிச்சிட்டோம்ல, இப்ப இறுதி நிலைக்கு வரணும்ல. மனிதன் பிறந்தது எதற்காக தலைப்பு கொடுத்துட்டாரு ஐயா. அப்ப அந்த தலைப்புக்கான கருத்தை இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். இந்த லாஸ்டா ஒரே ஒரு சொட்டுன்னு சொல்லுவோம்ல, எல்லாத்துக்கும் ரிஷி மூலமா ஒரு மூலம், அந்த மூலம் இங்க வருது பாருங்க. மனிதன் பிறந்தது எதற்காக? மனிதன் பிறந்தது இறைநிலையை உணர்வதற்காக. இந்த நிலையை அடைய வேண்டும் எனில் மகரிஷியின் தத்துவங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து 100% முற்றிலுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அப்ப இறைநிலையை நீ உணரணும் அப்படின்னா எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. மகரிஷியினுடைய தத்துவங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து 100% முற்றிலுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்ந்து கொண்டவைகளை 25% நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். 100% உணர்ந்தவைகளை நடைமுறைப்படுத்தினால்தான் ஞானம் என்ற நிலையே அடைய முடியும். அப்ப ஞானம் அப்படின்னா என்ன, சும்மா ஒரு வார்த்தைக்கு கிடையாது. 100% அடையணுமா. 100% அந்த உணர்வுகளை உணர்ந்து அந்த உணர்வுகளையும் நீங்க எப்போ நடைமுறைப்படுத்துறீங்களோ அப்பதான் முழுமையான ஞானம் உங்களுக்கு வருதுன்னு சொல்ற. நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூட கடைசி வரை தன்னை உலக நல தொண்டன் என்று கூறிக்கொண்டாரே தவிர நான் ஞானம் பெற்றுவிட்டேன் என்று கூறவே இல்லை. இந்த வார்த்தையை ஐயா வகுப்புல இருக்கும்போது அப்படியே கேட்டது அப்படியே புத்தகத்துல வாசிக்கும் பொழுது கூட ஐயா நேரா பேசுற மாதிரியே அந்த கருத்தை பதிவு பண்ண மாதிரியே ஒரு 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 அனுபவம் கிடைச்சது. அப்படியே அவ்வளவு ஆக்ரோஷமா ஐயா சொல்லுவார். அந்த கருத்தை ஐயா மகரிஷியினுடைய கருத்தை சொல்லணும் பேசணும் அப்படின்னாவே இங்க இருந்துதான் அந்த ஒரு உற்சாகமும் அந்த ஒரு வெறித்தனமும் வருமோ தெரியாது ஐயாவுக்கு. நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூட கடைசி வரை தன்னை உலக நல தொண்டன் என்று கூறிக்கொண்டாரே தவிர நான் ஞானம் பெற்றுவிட்டேன் என்று கூறவே இல்லை. இதை ஆணித்தரமா சொல்லுவார் ஐயா. அது அப்படியே உன்னை என் காதுல ஒழிச்சுட்டே இருக்கு. 100% மகரிஷியின் தத்துவங்களை உணர்ந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்திவிட்டால் அவர் இறை உணர்வுடன் இருப்பார். அப்ப கூட பாருங்க, 100% மகரிஷியின் தத்துவங்களை உணர்ந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்திவிட்டால் அவர் இறை உணர்வுடன் இருப்பார். இறை உணர்வு தான், அதுதான் முழுமையான இறை உணர்வு பெற்ற நிலை. ஆனா இறைவனா மாற முடியாது. இறை உணர்வு பெறலாம், ஆனா முழுமையா பூஜ்ய நிலைக்கு வரணும். நம்ம பூஜ்ய நிலைக்கு நம்ம இன்னும் வர முடியல அப்படிங்கறத எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஐயா. மனிதன் பிறந்தது எதற்காக என்றால் இறைநிலை என்ற உணர்வை பெறுவதற்காக. மனிதன் பிறந்தது எதற்காக என்றால் இறைநிலை உணர்வதற்காக என்ற இந்த அழகான அருமையான கருத்தினை தனக்கே உரிய தத்துவ விளக்கங்களோடும் பாடல் தெரிவுகளோடும் நமக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய் ஞானம் ஓங்கி இறையருளும் குருவருளும் என்றும் என்றென்றும் துணையாய் நிற்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.